ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாமா? இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் பாருங்க, மோடி ஓட்டுக்காக எதையும் செய்வார். மோடியை கூட்டு வாங்க ஸ்டேஜுக்கு, நீங்கள் பேச வேண்டாம், உங்களுக்கு ஓட்டு போடுறேன், டான்ஸ் ஆடுங்கோ அப்படின்னா நடனம் ஆடுவாராம் மோடி. இது ராகுல் காந்தியோட வார்த்தை. நல்லது தான், ஓட்டுக்கோ, என்ன வேணால் நீங்களும் எல்லாருமே எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ டான்ஸு தானே ஆடுறாரு, பரவாயில்ல. டான்ஸ் ஆட முடியாத உடல் ஆரோக்கியத்தோடு மோதி இருக்கார் அப்படிங்கிறத நினச்சி எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் மோதி என்ன பண்ணுவார்? புனித நீராடுவார், எல்லாரோடையும் போய் சேர்ந்து புனித நீராடுவார். இந்த சாட்டு பண்டிகையை ஒட்டி அவர் யமுனாவில் தீர்த்தாமாடப் போகிறார் என்பதை ஒட்டி தான் ராகுல் காந்தி இந்த கருத்தை முன்வைக்கிறார். ஆமாம், அப்படி அவர் தீர்த்தாமாடினா என்ன தப்பு? அவர் கோயிலுக்கு போவார், மோடி நெத்தியில் சந்தனம் குங்குமம்லாம் இட்டுப்பார், திருமண் சீச்சரணம் கூட இட்டுப்பார். ஆமாம், இதெல்லாமே ஓட்டுக்கு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இருந்துட்டு போட்டோம், இதனால் நாட்டுக்கு ஒரு தீமை ஒன்றும் இல்லையே. மோடி மேடையில் நடனமாடினாலோ, இது மாதிரி புனித நீராடினாலோ, கோயில்களுக்கு செல்வதாலோ, நெற்றியில் குங்குமம் சந்தனம் திருமண் சீச்சரணம் நாட்டுக்கு ஒன்றும் தீமை இல்லை, கரெக்டு தானே? ஆனால் அதே சமயம் ஓட்டுக்காக நீங்கள் பண்ணுற விசேஷம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப பிரமாதம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹமாஸ் அப்படிங்கிற அந்த ஆதங்கவாதிகளுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க. அப்புறம் நம்பூரில் யாராவது தப்புன்னா ஒன்றும் குறை சொல்ல மாட்டீங்க. எல்லாம் இந்துக்களுக்கு இத்தா மாதிரி பேசுவீங்க. இதெல்லாமும் நீங்கள் ஓட்டுக்காக செய்கிற விஷயம் தானே? கரெக்டாக தப்பாக சொல்லுங்க. ஏன் பாகிஸ்தானில் போய் கூட பிச்சை எடுப்பீங்க, எப்படியாவது மோதியை பதவியிலிருந்து நீக்கணும், உங்கள் உதவி தேவை அப்படின்பீங்க. ஏன் இப்போல்லாம் ஒரு ஃபாரின் எல்லாம் என்னென்னமோ நாடுகளுக்கெல்லாம் போய் இந்தியாவில் டெமோக்ரஸியே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, இங்கே ஜனநாயகமே இல்லை, எங்களுக்கு ஒரு ஃப்ரீடமும் இல்லை அப்படின்னு போய் இதெல்லாம் நீங்கள் பண்ணுற இந்த காரியத்தெல்லாம் ஒரு பக்கமாக மோடி செய்கிற காரியத்தையும் வச்சு பார்த்தா, மோடி செய்கிற காரியங்களால் நாட்டிற்கு தீமை ஏதும் இல்லை, நாட்டினுடைய புகழ் ஒன்றும் குறையப் போவதில்லை. ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்களால் என்னென்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது நமக்கு. தயவு செஞ்சு இது மாதிரி பேசுகிறத விட்டுருங்க. கொஞ்சம் பெரியவராக கம்பீரமாக பேசுங்க. நீங்கள் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், சாதாரணப்பட்ட மனுஷன் இல்லை ராகுல் காந்தி. உங்களுக்கு வயசாகிடுது, நான் என்ன சொல்லுவேன் உங்களை? அதாவது நீங்கள் ஒரு பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க. இதெல்லாம் குறைச்சிருந்தாலே உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்திய மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டளித்து உங்களை பதவியில் உட்கார வைக்க வேண்டும். இந்திய மக்கள் ஓட்டளிக்கும்படியாக பேசுங்கள், காரியங்கள் செய்யுங்கள். இது மாதிரி குழந்தைத்தனமாலாம் பேசாதீங்க, சரியா இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ராகுல் காந்திக்கு அட்வைஸ் பண்ணுறவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படணும். அவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன, ராகுல் காந்தியை பிரதம மந்திரி ஆக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அது ஆசைப்பட்டால் மட்டும் போராது, அதற்காக உழைக்க வேண்டும். இந்திய வாக்காளர்களுடைய ஆதரவை பெற்றால் மட்டுமே இது முடியும். புரியுறதா? அதை செய்யுங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள். நாட்டுக்கு துரோகம் செய்யாதீர்கள். நாட்டின் எதிரிகளோடு நீங்கள் அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ. பை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.